சில நேரத்தில் நாம் ஜெபிப்போம், பைபிள் வாசிப்போம். ஆனால் ஜெபிக்கிற நேரம், பைபிள் வாசிக்கிற நேரம், அல்லது ஏதாவது ஆராதனையில் பங்கு கொள்கிற நேரம், திருப்பலியில் பங்கு கொள்கிற நேரம் தூக்கமாக வரும். சில நேரத்தில் இன்றைக்கு நான் எப்படியாவது ஜெபிக்கணும் என்று சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு நாம் எல்லாம் ஜெபிப்போம். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த நேரம் நம்மளுக்கு நாம் பார்த்த படங்கள் அல்லது ஏதாவது வீடியோக்கள் அல்லது ஏதாவது சம்பவங்கள், நடந்த கசப்பான சூழ்நிலைகள் நம்முடைய மனதுக்குள்ளே வரும். அல்லது வேற கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள் ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய மனசுக்கு வரும். இதுதான் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு விதமான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பாடல்களை பாடியோ அல்லது ஒரு பாடல்களை கேட்டோ நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில், அப்படி ஜெபித்த பிறகு உடனே பைபிளை வாசிக்க முடியாது. ஏனென்றால் அப்படி வாசித்தால் ஒன்றுமே விளங்காது. இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய ஹைலைட். நம்முடைய வழிபாடு, நம்முடைய ஜெபத்தினுடைய உச்சக்கட்ட நிலை என்ன? நான் வந்து ஜெபிக்கின்ற, ஆராதிக்கின்ற அந்த ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேண்டும். அவருடைய குரலை நான் கேட்பதின் ஊடாக அவருடைய திட்டங்களை நான் அறிய வேண்டும். அவர் எனக்காக வைத்திருக்கின்ற அவருடைய பாதையிலே நான் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த குரலை கேட்பதற்கு உங்களுக்கு தடைகள் வரும். அவருடைய குரலை கேட்க முடியாத அந்த தடைகள் வரும். அந்த நேரம் தான் பலவிதமான குழப்பங்கள் வரும். ஆகவே நாம் பைபிளை உடனே வாசிக்க கூடா. நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் முதல் கட்டமாக, இயேசுவே என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய மனசுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள வார அந்த தீய கெட்ட எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் நீர் எங்களை கழுவும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னுடைய எண்ணங்களை தூய்மையாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எனக்கு எதிராக வருகிற தீய ஆவிகள் எல்லாவற்றிலிருந்தும், அதனுடைய செயல்பாடுகளில் இருந்து எனக்கு வெற்றி தாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னுடைய பாவங்களை கழுவும். Praise the Lord. இயேசுவே நன்றி. இப்படி ஜெபித்து விட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு ஜெபம் செய்வோம். நாங்கள் யாருக்கு எதிராக குற்றம் செய்தோமோ அவர்களை மன்னித்து ஜெபிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபித்த பிறகு நாங்கள் இறைவார்த்தை எடுத்து படிக்கிற பொழுது எல்லா விதமான தடைகளும், எல்லா விதமான தீயவனுடைய போராட்டங்களோ, அந்த சூழ்நிலைகள் நம்மளை விட்டு விலகி அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகும். அப்படி உருவாகிற பொழுது ஆண்டவருடைய குரலை நம்மளால் கேட்க முடியும். ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்க தொடங்க அந்த வார்த்தையினூடாக, அவருடைய இரத்தத்தினூடாக, அவருடைய ஆவியினூடாக, அவருடைய வார்த்தையினூடாக நாங்கள் தூய்மையின் பாதையிலே நடக்க செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தூய்மையின் பாதையிலே வழி நடத்தும். Praise the Lord.